بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தை மறுபடித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலும் குறைத்தல் வந்துவிடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்த கட்டளையாம் யௌமுல் ஜுமாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய புனிதமான மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளஞ்சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறும் ஏவி இருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும் எவைகள் எல்லாம் மற்றும் தவிர்த்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகள் எல்லாம் மற்றும் முற்றாக தவிர்த்து வாழ்ந்து வருமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் ஒத்தியத்தை என்னும் நல்ல உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு ஜும்மாவும் முஸ்லிம்களும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஜும்மாவுக்கு வராங்களா இல்ல சும்மா வராங்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. எந்த பள்ளிவாசல் எடுத்தாலும் கடைசி நேரத்துல அவர் மௌலிக ஹுத்பா ஒவ்வொருக்கும் நாம போய் சேர்ந்த நேரத்துல சேர்ந்துக்கிறோம் சொல்லி நிறைய பேரு பிந்தி வராங்க. எல்லாருக்கும் நன்றா தெரியும், வாங்க சொல்றதுக்கு முன்னாடி இமாம் ஹுத்பாவில மிம்பர் நிலவரத்துக்கு முன்னாடி போனாத்தான் நீங்க ஜும்மாவுக்கு போனாக்களாக பதிவு செய்யப்படுறதுக்கு. அதுக்கு பிந்தி வாராக்கள் யாருமே மிம்பர்ல நான் ஹுத்பாவோட இமாம் நிலவரத்துக்கு பிறகு வரக்கூடிய யாருமே ஜும்மாவுக்கு வந்தவர்களாக கணிக்கப்பட மாட்டார்கள். ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டு அந்த கடமை நிறைவேற்ற விஷயத்தில் அவர்கள் குற்றவாளி இல்லாவிட்டாலும் ஜும்மாவுடைய நன்மையை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கையில எங்கள் நன்மைப்பட்டவர்களை தரும்பொழுது நாம பார்த்தோம்னா பிந்தி பிந்தி போனாங்க பார்த்தோம்னா ஒரு ஜும்மாவுடைய கலந்து கொண்டதாக பதிவு இருக்காது. ஆனா நாம நினைச்சு பார்ப்போம், குளிச்சுக்கிட்டு வேகமா ஓடுறமே 12:30 ஓடுறோம், 12:45 ஓடுறது போய் உட்கார்ந்துமே ஒன்றை காணல் ஏன்னு நாம யோசிப்போம். ஏனென்றா நாம நினைச்ச மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் செய்ய முடியாது.
ஹஜ் என்பது அந்தந்த மாசத்துக்கு தான் செய்யப்படுகிறது. ஜும்மான்றது அந்த நேரத்துல தான் செய்யப்படுகிறது. 5 நேர தொழுகை என்பது அந்தந்த நேரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது மார்க்கத்துல. நாங்க எங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு, எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, எங்களோட ஸ்கூல் வேலை, எங்களோட புள்ளட வேலை, எங்களோட பொண்டாட்டி வேலை முடிச்சுட்டு நாங்க ஆசரா பள்ளியை போகணும்னு நினைச்சோம்னா, நீங்க அங்க உங்க பொண்டாட்டிமாரோடய உங்க பிள்ளைகளோடய உங்களோட கடையோட நீங்க இருக்க வேண்டியதான். ஏன்னா அந்த முயற்சி தேவையில்லாத ஒரு முயற்சி, பிந்தி வந்து வாருது. அதனால முந்தி வந்த சகோதரனுக்கு அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாகட்டும். பிந்தி வந்த சகோதரர் இனி வரும் காலங்களையாவது பிந்தி வராம இமாம் மிம்பர்ல வர்றதுக்கு முன்னாடி வரணும் என்று உங்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பு ஜும்மாவும் முஸ்லிம்களும் என்றா முதல்ல ஜும்மாவை பத்தி நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஜும்மா என்ற என்ன தெரியுமா? இது ஜும்ஆன்னு சொல்லலாம், ஜும்ஆன்னு சொல்லலாம், ஜும்மான்னு சொல்லலாம். 3 வகையாகவும் சொல்லலாம். அதுல உச்சரிப்பில பிள்ளை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க போறவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆன்ற வார்த்தைக்கு ஒன்று கூடுதல் என்று அர்த்தம். இந்த ஜும்ஆன்ற வார்த்தைக்கு ஒன்று கூடுதல் என்று அர்த்தம். எல்லாரும் கிழமையில ஒரு நாள், ஊர்ல உள்ள அனைவரும் எல்லோருமே ஒரு நாளையில ஒன்று கூடணும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். இவ்வளவுதான். அதாவது இந்த சமுதாயத்திலே கட்டமைப்பு உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் குறைந்தது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஒன்று கூடணும் எல்லோரும் என்று அல்லாஹ் தஆலா ஆசைப்படுகிறான். அதனாலதான் நமக்கு ஜும்மாவை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாம் வாரத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கிழமைக்கு அந்த மக்கள் வச்சிருந்த பேர் என்ன? யௌமுல் அரூஃபா. அரூஃபாண்டா ஆரிஃப். ஆரிஃப் என்றா அறிந்து கொள்ளுது. அவர்கள் வச்சிருந்த பேரு அரூபா. அரூபான்றா ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ளக்கூடிய நாள் என்று ஜாஹிலியா கால மக்கள், இஸ்லாம் இல்லாத காலத்துல அவனை தெளிவா இருந்திருக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒன்று கூடுற நாள், ஒருத்தர் ஒருத்தர் அறிஞ்சு கொள்ற நாள் என்று அவர்கள் பேர் வச்சிருந்தாங்க. அப்படி இந்த நாளை புரிஞ்சு கொண்டோம்னா இந்த விஷயத்திலிருந்து யாருமே விதிவிலக்கு கொடுக்கப்பட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர்களை தவிர நோயாளிகளையும் பிரயாணிகளையும் வயோதிகர்களையும் பெண்களையும் தவிர, சிறுவர்களையும் பெண்களையும் தவிர மற்றவர்களுக்கு கட்டாய கடமை ஜும்மாவில கலந்து கொள்வது, தொழுகையில கலந்து கொள்வது நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. ஜும்மா 2 விஷயத்தை உள்ளடக்கியது. ஒன்று குதுபா பிரசங்கம், அதை கேட்பது, மற்றது தொழுகையில கலந்து கொள்வது. இந்த 2ம் பூரணமாக அமைந்தால்தான் அதுக்கு ஜும்மா அதை பூரணமான கூடிய நாங்கள் பெற்றவர்களாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாம தொழுகை எடுத்துக்கிட்டோம்டா, ஜும்மா எடுத்துக்கிட்டோம்டா, சும்மா ஏதோ பொதுவோக்கா இருக்கிறோம். நபிகளார் காலத்துல இந்த ஜும்மான்றது என்ன, கலீஃபாவுடைய காலத்துல இந்த ஜும்மா என்றால் என்ன என்று சொன்னார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி. கிழமையில ஒரு நாள் ஜனாதிபதி மக்களை சந்திப்பார். ஜனாதிபதி மக்களுக்கு உரையாற்றுவார். அந்த பிரச்சனைகள், அவங்களோட பிரச்சனைகள், மார்க்க பிரச்சனைகள், அவங்களோட தேவைகள் அனைத்தையுமே ஜனாதிபதி தீர்த்து வைப்பார். இதுதான் இஸ்லாமிய பார்வையில வெள்ளிக்கிழமையில ஒரு இமாம் குத்துபா வரக்கூடிய இமாமோ அல்லது நபிகளார் காலத்தோட ஒப்பிட்டு பார்த்தாலும் கிழமையில ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி அபூபக்கர் கலீஃபா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு, இப்படிப்பட்ட கலீஃபாக்கள், இன்னும் பின்னால வந்த கலீஃபாக்கள் எல்லாம் குத்துபா செய்வார்கள். அவர்கள் தான் நல்லா வரைக்கணும். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வளர்த்து வந்த ஆட்கள்ல அந்த ஊர்ல ஜனாதிபதி இருப்பாராண்டா அவர் தான் சும்மா செய்வாரு, அவர் தான் மார்க்கத்தை சொல்லுவாரு. அப்ப ஜனாதிபதி மக்களை சந்திக்கக்கூடிய நாள், ஜனாதிபதி மக்களோட பேசக்கூடிய நாள் என்று புரிஞ்சுக்கிட்டா இந்த நாளைக்கு நீங்க என்ன மதிப்பு வைப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க சகோதரர்களே. நம்ம நாட்டு ஜனாதிபதி டிவியில பேசுறாரு, இந்த ஊருக்கு அன்றாவரத்துக்கு வாராருன்னு சொன்னோட எல்லாரும் ஓடுறாங்க ஜனாதிபதியை பேச கேட்கறது. அவர் எப்பயோ நாளைக்கு வருஷத்துக்கு ஒருக்கா வருவாரு. அவருக்கு எவ்வளவு இந்த அளவுக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெறுமனே 360 லட்சம் கிலோமீட்டர் சுற்றடக்கிய ஒரு நாடு. ஆனா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் எல்லை கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோமீட்டர் உள்ளடக்கிய பகுதிகளாக வரப்பட்ட ஒரு நாடு. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி பேசுவார், ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பேசுவார், ஜும்மாவில் பேசுவார். புரிஞ்சுக்கிட்டா ஜனாதிபதியை சந்திக்க போற அந்த உணர்வு நமக்கு வரணும் வெள்ளிக்கிழமை வந்தா. அது மட்டும் இல்ல சொல்றே, இது ரசூலுல்லாஹ் காலத்துல, நபிகளார் காலத்து பாடசாலை. ரசூலுல்லாஹ் காலத்துல எங்கேயாவது வேற ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தினாங்களான்னா ஆதாரத்தை காண முடியல. பள்ளிவாசல் தான் பாடசாலை, ஜும்மா தான் வகுப்பு நடத்துவாங்க ரசூலுல்லாஹ். அப்படி புரிஞ்சு கொள்ளுங்க. மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, வாழ்வியலை படிக்கிறதுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஜும்மா வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு உலகத்துல நடந்துக்கிட்டா வாராந்த மாநாடாக இருக்கிறது. நாம மட்டும் இங்க ஒன்று கூட இல்ல, முழு உலகத்துல எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரே நேரத்துல இந்த ஜும்மாவுல ஒன்று கூடத்தின் மூலமாக ஒரு சமுதாய கட்டமைப்பை நாம ஒரு யூனிஃபார்முக்கு உள்பட்டார்கள், நாங்க நினைச்ச மாதிரி செய்ய மாட்டோம் என்று ஒரு யூனிஃபார்முக்குள்ள நம்மளை கொண்டு வந்து ஒரு வரையறை உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு அசலான மார்க்கம் என்பதை காட்டுவதற்காகவும் இந்த ஜும்மா பயன்படுத்தப்படுகிறது நாங்க புரிஞ்சுக்கணும். தகவலே உதாரணமா நான் வாராந்த மாநாடுன்னு சொன்னேன். நாம ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இஸ்லாமிய மாநாடு வந்து நடத்துவோம் வைங்க. இந்த மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு போகும், எவ்வளவு நேரங்காலங்கள் அர்ப்பணிக்கணும், எத்தனை பேர் வேலை செய்யணும், எத்தனை பேர் போஸ்டர் அளிக்கணும், எத்தனை பேர் டெலிவிஷன்களையும் ரேடியோக்களை அறிவிக்கணும். அப்படித்தான் அறிவிச்சாங்க. எத்தனை பேர் வாரான், எத்தனை பேர் வருவான். மாநாடு முடிய கடைசி நேரத்தில சாப்பாடு வைக்கிறதா வருவான், அதுக்கு முன்னாடி யாரும் வரமாட்டான். ஆனா அல்லாஹ் தஆலா நம்மளை கிளம்பி கொடுக்க மாநாட்டுக்கு கூப்பிடுறான், நம்மளை அசம்பிள் பண்றான். எந்த விதமான செலவும் கிடையாது. நம்மளை அறியாம அப்படியே அசம்பிள் ஆகுறோம். நாம எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறோம். ஏனென்றா நம்மளை அப்படி ஒரு கட்டுப்பட்டு இருக்கு. அதே போல அல்லாஹ் தஆலா உரையை நிகழ்த்துறதுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஏன் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? உரையை நிகழ்த்துறது உபதேசம் பண்றதுதான் மனுஷனுக்கு கிழமையில ஒரு நாள் வச்சாதான் பொருத்தம். ஒவ்வொரு நாள் 5 நேரம் தொலைக்கு போறோம், 10 நிமிஷம் கொத்துபா வச்சாண்டு வைங்க, ஒருத்தரும் பள்ளிக்கு 5 நேரமும் தொலை வர மாட்டான். ஏன்னா மனுஷன் இயல்புகள், மனுஷன் பிரச்சனைகளை அறிஞ்சுதான் அல்லாஹ் தஆலா வாரத்தில் ஒரு நாளாவது உபதேசத்தை கேட்கும்படி நமக்கு செய்கிறான். எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யாராவது ஒருவன் வாரத்தில் ஒரு நாளாவது வேணும் என்ற 2 ஜும்மாக்களை 2 குதுபா பிரசங்கங்களை ஒருத்தன் வேணும் என்று புறக்கணிப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்தில முத்திரையிட்டு விடுகிறான். அவனுக்கு நல்லது கெட்டது வழங்காது, அவன் ஒரு அலட்சிய போக்குள்ளவனா மாறுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சகோதரர்களே, வேணும் என்று நாம புறக்கணிக்கிறோம். நல்லா தெரியும், இன்றைக்கு ஜும்மான்னு தெரியும், பாங்கு சொன்னா கடைகள் மூடப்படணும். யாரி வல்லதின் ஆமனும் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, உங்களுக்கு ஜும்மாவுக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை ஞாபகப்படுத்துவதற்கு வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்றான் அல்லாஹ் தஆலா. வியாபாரத்தை மட்டும் விட்டா உத்தியோகத்தை விடுங்கன்னு சொல்லாம இல்ல, வியாபாரம் என்று வந்துட்டா பொருளிற்ற துறை என்ன துறை எல்லாம் இருக்கிறதோ அத்தனை துறையையும் விடணும். எந்த அளவுக்கு விடணும் தெரியுமா? அந்த நேரத்துல இருந்து நாம கடையை விட்டு போட்டு மாற்று மதத்தவர்களை வச்சு கடையை நடத்தி அந்த நேரம் வியாபாரம் பண்ணலாமாண்டா அதுவும் கிடையாது. அந்த நேரத்துல லாட்சிக்கு வந்து உணவுற காட்சி நமக்கு ஹராமான காட்சி. எப்படி சாராயம் விற்கிற காசோ, எப்படி பண்டி இறைச்சி வித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சமனான காசாத்தான் ஒரு அரிசி வித்து எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு வரும். ஏன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பள்ளிக்கு வரணும் என்று அல்லாஹ்வுடைய கம்பல்சான சட்டம் என்று நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜும்மாவை நாங்க விட்டு விலகி இருக்க மாட்டோம். சோழர்களே, இந்த ஜும்மாவுடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அறிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அவ்வளோத்தையும் ஒரு ஜும்மாவை சொல்லி வைக்க முடியாது. நீங்க நினைச்சிருக்கீங்க முதல்ல குதுபா பிரசங்கம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க, நீங்க நினைச்சிருக்கீங்க நிறைய பேர் ரசூலுல்லாஹ் ஜும்மா ஓதிருப்பாங்க. அதுதான் இல்ல. மார்க்கத்துல இந்த குதுபா பிரசங்கத்தை முதல் நிகழ்ச்சியோட பாக்கியம் அஸ்ஸத் இப்னு ஸுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு வாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 51 வயசு 52 வயசு காலகட்டத்தில் மதீனாவுல இருந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வராங்க. ஒரு 6 பேர் வராங்க ஹஜ்ஜுடைய காலத்துல. மற்ற காலத்துல வந்து சந்திச்சா ஐயா முகமதை பார்க்க போறாங்க அடிப்பானுங்க. ஹஜ்ஜுடைய காலத்துல மக்காவோட வந்தா யாரை பார்க்கலாம் போகலாம், வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் அப்படி புரிஞ்சு விடுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 6 பேர் வராங்க. வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா சந்திக்கிறாங்க. சந்திச்சோட ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை எல்லாம் கேட்கறாங்க. எல்லாத்தையும் கேட்டு படிச்சு எல்லாம் தாண்டிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துல ஏற்கெல்லாம் அவங்க போறாங்க. போய் அடுத்த வருஷம் இன்னொரு 6 பேரை கூட்டிக்கிட்டு 12 பேர் வராங்க. 12 பேர் வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதுல காபு இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு சஹாபி இருக்கிறாரு. உபாதா இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல அஸ்ஸத் இப்னு ஸுராரா என்று சொல்லக்கூடியவர் கலந்துக்கிட்டாரு. இப்ப இஸ்லாத்தை ஏற்றவங்க மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்றீங்க என்று கேட்ட நேரம், இங்க எல்லாம் தொழ முடியாம இருக்கு பகிரங்கமா எங்களுக்கு, நீங்க அங்க போய் குத்துபா செய்து தொழுகையை நடத்தி கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்ஸத் இப்னு ஸுராராக்கு சொல்லி அனுப்புனாங்க. அந்த நேரத்துல அஸ்ஸத் இப்னு ஸுராரா மதீனாவுக்கு வந்து ஒரு பனு பயாலா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார், அதாவது ஒரு குடும்பம், பனு பயாலா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்துடைய ஒரு காணி
அதாவது மதீனாவில இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வெளியாக இருக்க அந்த காணி கூழாங்கற்களும் மணலும் நிறைஞ்ச ஒரு மணல் பேட்டு பகுதியில இந்த அஸ்வத் இப்னு சுராரா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் அங்க இருந்த அந்த கொள்கைவாதிகளுக்கு குதுபா செய்து தொழுகை நடத்தினார்கள். அவங்கதான் முதல்ல அந்த பாக்கியத்தை பெறாங்க உலகத்துல. இன்றைக்கு உலகத்துல எந்தெந்த இடத்துல எங்கெங்க எல்லாம் குதுபாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடக்குதோ அவங்க அவ்வளவு பேர நன்மைகளை இருந்து அஸ்வத் இப்னு சுராராக்கு போகுது. இது எப்படி அறியலாம் என்றா புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த காப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி அந்த ஒப்பந்தத்துல கலந்துக்கிட்டாரு. அவரு வயசான காலத்துல கந்தரியா போகுது. கந்தரியா போகல வெள்ளிக்கிழமைக்கு பள்ளிவாசலுக்கு கொத்துபாக்கு தொலை பள்ளிக்கு போவாரு. போகல மகன் தான் தன்னை கையை பிடிச்சி அவர் அந்த பள்ளிக்கு கூட்டிட்டு போவாரு மதீனாவுக்குள்ள. அப்ப வெள்ளிக்கிழமை வந்துட்டா இந்த காப் இப்னு மாலிக் என்ற சஹாபி ஒரு துவா செய்வாரு. அஸ்வத் இப்னு சுராராக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அஸ்வத் இப்னு சுராராக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக துவா செய்வாரு. இந்த மகனுக்கு என்னன்னு புரியல. ஒரு நாள் மகன் கேட்டுறாரு, என்னுடைய தந்தைய அஸ்வத் இப்னு சுராராக்கு துவா செய்வீங்க, அவர் யாரு என்ன என்ன விவரம் கேட்ட உடனே அப்பதான் சொல்றாரு காப் இப்னு மாலிக் சொல்றாரு, என்னுடைய மகனே நாங்க இப்படிதான் இருந்தோம். முதல்ல ஜும்மா குதுபா பிரசங்கத்தை வெள்ளிக்கிழமை நடத்தி இதை ஆரம்பிச்சு வச்சது அஸ்வத் இப்னு சுராரா தான். அதனால வெள்ளிக்கிழமை வந்தோட நான் அவருக்காக துவா செய்கிறேன் என்று சொல்லி காப் இப்னு மாலிக் சொன்ன செய்தியை புகாரில பாக்குறான். அப்ப உலக ஞாபகம் நினைச்சிருந்தீங்க ரசூலுல்லாஹ் முஹம்மது குதுபா செஞ்சிருப்பாங்க. இல்ல, இந்த அஸ்வத் இப்னு சுராரா இந்த குதுபால 40 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப பாருங்க அவர்களே, இவங்க வந்து 12 பேர் இஸ்லாத்தை ஏற்று இங்க தொழுகை நடத்த ஆரம்பிக்கிற காலத்துக்கு இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 பிளஸ் 28 கிட்ட சேர்த்திருக்கிறாங்க. அவ்வளவு பிரச்சார பணி மும்முரமா நடந்துருச்சு மதீனாவுல. அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. வந்து மதீனாவுக்கு வந்து அவங்க குதுபா பிரசங்கம் நடத்துறாங்க. அதுக்கடையே இன்னொரு ஜும்மா பிரசங்கம், 2வது ஜும்மா பிரசங்கம் நடக்கிற இன்னொரு நபி தோழர் பஹ்ரைன் என்ற அந்த பூமியில இஸ்லாம் பரவுது. பஹ்ரைன் என்ற ஊர்ல அல் ஜுவாசா என்ற இடத்துல 2வது குதுபா பிரசங்கம் நடந்துருக்கு. இது ஆதாரபூர்வமான செய்தி. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல குதுபாவை நிகழ்த்துறாங்க. அப்ப இது என்னது சொல்லுவாருன்னா, இப்படி ஜும்மா பிரசங்கத்துல வரலாறு இப்படி ஆரம்பிக்குது. இந்த ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காலத்தால நாங்க பிந்திய ஆக்கள், ஆனா பிறகு நாங்க முந்தியவர்களாக மாறிட்டோம். ஏனென்றா இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இதுல வெள்ளிக்கிழமைன்றது 3வது கடைசி நாளா தான் வருகிறது. அதாவது இதுல அந்த கணக்குல 1வது ஞாயிற்றுக்கிழமை தான் வருகிறது. ஏனென்றா முந்திய சமுதாயமாக யார் வராங்க, முந்திய சமுதாயத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் தஆலா ஞாயிற்றுக்கிழமையை வணக்கம் செய்யக்கூடிய சிறப்பான நாளாக ஆக்கியிருந்தான். யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை ஆக்கியிருந்தான். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உம்மத்துக்கு வெள்ளிக்கிழமையை இபாதத் செய்யக்கூடிய நாளாக ஆக்கியிருக்கிறான். ஆனா செய்யுது ஐயாம் நாட்கள்ல தலைமை வெள்ளிக்கிழமை ஹதீஸ் ரசூலுல்லாஹ் புறவு சொல்றாங்க. ஜாஹிலியா காலத்துல ஓடரின்படி நாம கரைச்சாக்கள். ஆனா இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம அல்லாஹ் தஆலா முன்னுக்காக்குறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்காக்குறான். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தஆலா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சான். ஆனா அவங்க நபிமாரோட முரண்பட்ட காரணத்தால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை இல்லாமக்கி போட்டால் நமக்கு தந்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த வெள்ளிக்கிழமை நாளை பத்தி சொல்லும் பொழுது கட்டாயம் நாம பள்ளிக்கு வராட்டி, கடமையாக்கப்பட்ட தொழுகை நாம வராட்டி நமக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா முந்தின ஒரு சமுதாயத்தின் மூலமாக சொல்லிட்டான். அதாவது சனிக்கிழமை அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கு ஒரு புனிதமான நாளாக ஆக்கியிருந்தான். எப்பயுமே ஒரு புனிதமான நாள் ஒருத்தருக்கு ஆக்கினா அன்றைக்கு முழுக்க 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 வணக்கம் செலுத்தாத நாளாக ஆக்க மாட்டான். வணக்கமும் செலுத்திக்கலாம், சம்பாதிக்கலாம் என்ற மாதிரி தான் ஆக்கியிருப்பான். ஆனா யூதர்களுக்கு சனிக்கிழமையை புனிதமான நாளாக ஆக்கி நீங்க அன்றைக்கு எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா கட்டளை சட்டம் போட்டிருந்தான். ஏன் அந்த சட்டத்தை போட்டாங்கன்னா, யூதர்கள் காலை மாட தங்களை வணங்கும் கடவுளாக மாற்றினதுக்கு தண்டனையாக அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருந்தான். ஆனா அவங்க ஒரு சாரார் மீன் பிடிக்கிறாங்க இருந்தாங்க. யூதர்கள பல வகையான தொழிலாளர்கள் இருப்பாங்களே, நம்ம நினைக்கிறோம் மீன் பிடிக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இந்த மீன் பிடிக்கிற கூட்டம் சனிக்கிழமையில மீன் பிடிக்க போனிச்சு அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி. அல்லாஹ் தஆலாவும் அவங்களுக்கு சோதனைக்காக வேண்டி கடல்ல நிறைய மீன்களை அன்னைக்கு பிடிக்கிறதுக்கு மேல வர வச்சான். எந்த அளவுக்குண்டா, அவங்கள நபி சொன்னதை மீறி கடலுக்கு தானே நாங்க போக கூடாது, நாங்க ஊருக்குள்ள மீனை வர வைக்கிறோம் பாருன்னு போட்டு கடல்ல வாய்க்கால் வெட்டி ஊருக்குள்ள வழி விருப்பினானு. வழி விரிப்பு ஊருக்குள்ள மீன் பிடிச்சாங்க. இங்க கடலுக்கு தானே போகக்கூடாதுன்னு சொல்றாய், நாங்க ஊருக்குள்ள மீன் பிடிக்கிறோம் என்று சட்டத்தை மாற்றி அமைச்சானு. இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தண்டனையாக சொன்னான்,
வலகத் அலிம்தும் அல்லதி நஅததௌ மின்கும் பிஸ்ஸபதி வகுல்னா லஹும் கூனு கிரதத்தன் காஸீன். 2வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரை நீங்கள் அறிவீர்கள், இழிந்த குரங்குகளாக நீங்கள் மாறுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். உடனடியா குரங்கா போன்னு அல்லாஹ் சொன்னால் அந்த மீன் பிடிக்க போன அவ்வளவு குரங்காக மாறுகிறார்கள். அப்ப இப்ப உள்ள குரங்குக்கும் அந்த குரங்குக்கு சம்பந்தம் இருக்கா, அந்த சந்ததி இருக்கா நீங்க நினைச்சு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் அல்லாஹ் தஆலா உருமாற்றுறானோ, யார் அல்லாஹ் தஆலா உருவத்தை மாற்றி போட்டுறானோ அவங்களுக்கு சந்ததி இல்லாம ஆக்கி போடுவான் அல்லாஹ் தஆலா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புள்ள குட்டி எல்லாம் பிறக்காது. அதனால அந்த கூட்டம் அண்ணோட அழிஞ்சு போச்சு செய்தியெல்லாம் பாக்குறோம். இது ஏன் அல்லாஹ் தஆலா அந்த சொன்ன அந்த கட்டளையை மீறுறது. இன்றைக்கு நாம நம்ம சமூகம் வியாபாரம் இதென்றால் நம்ம 2.5 கலந்த சமூகங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க ஊர்ல எல்லாம் வாழைச்சனை ஓட்டமாடி காத்தாங்குடி போன்ற பகுதிகள் பெரும்பான்மையா முஸ்லிம்களை கொண்ட ஊர். வெள்ளிக்கிழமை அதுக்கு என்ன லீவ் எடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை கடை அடைஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை ஆனாலும் பள்ளிக்கிழமை மணிக்கு வருவாங்க தெரியுமா, 1:30 மணிக்கு 2 மணிக்கு 1:15 தான் வருவாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கு விடிய கூத்தடிச்சு போட்டு வியாழக்கிழமை ராவும் விடிய கூத்தடிச்சு போட்டு சுபமினா படுத்து கிடந்து 10 மணிக்கு எழுந்து போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமான் வாங்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பள்ளிக்கு 6 தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க நாங்க கடை சாமான் பண்ணி வருவாங்க. அப்ப வெள்ளிக்கிழமையில லீவ் எடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சு? வெள்ளிக்கிழமை கடை மூடுறது முட்டாள்தனமான ஒரு வேலை என்ன பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாம 2.5 கலந்து வரக்கூடிய ஒரு சமூகங்களோட வாழக்கூடிய நாங்க வெள்ளிக்கிழமை கடை அடைக்க கூடாது மார்க்கப்படி. அந்த நேரத்துக்கு அடைஞ்சிட்டு வரும். ஏன் அன்றைக்கு பார்த்து நம்ம வியாபாரம் அங்கால கைமாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம வருவான், நம்மகிட்ட பாப்பான், நம்ம கடை மூடிக்கு பக்கத்து கடை போவான். வேணுமென்று அடுத்த சமுதாயத்தில் உள்ளவன் ஒரு பொருளை நம்மளை விட விலை குறைய கொடுப்பான். அப்ப அவன் உள்ளத்துல என்ன வரும், இவ்வளவு காலம் நம்மள முஸ்லீம்கள் நம்மளை அறுத்து வந்திருக்காங்க ஏமாத்திருக்காங்க நினைப்பான். அதனால வெள்ளிக்கிழமை கடை அடைக்கிற முட்டாள்தனமான வேலையை நாங்க செய்யக்கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துக்கு பள்ளிக்கு வரக்கூடிய மக்களாக மாறிக்கொள்ளணும். இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாங்க ஆளாகுவோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அதை அக்காலத்தவர்களுக்கு குரங்கா மாத்துறது அந்த காலத்தில் இருந்தாங்களே அவங்களுக்கு ஒரு படிப்பனை ஒரு பாடமாகவும், பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும், விரைச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்வதன் மூலமாக நமக்கு தண்டனை வந்துவிடும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு துனியாவில் நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, பல துஆக்கள் கேட்டாங்க. அதுல ஒரு துஆ, யா அல்லாஹ் இந்த உம்மத் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடனுக்குடன் இந்த பூமியில நீ அவர்களுக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது என்று சொல்லி ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கிட்டான். அதனாலதான் நாம செய்கிற அக்கிரமங்களுக்கு நமக்கு துனியாவில் ஸ்பாட்ல தண்டனை வர கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏற்று அல்லாஹ் ஒத்துக்கிட்ட காரணத்தால. ஆனா மறுமையில இதுக்கு கட்டாய தண்டிப்பா என்பதை புரிந்து கொண்டு நாம் ஜும்மாவுக்காக வேண்டி தயாராகக்கூடிய மக்களாக மாறணும். இந்த ஜும்மாவை பொறுத்தவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة. சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில் எல்லாம் மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும். ஏன் தெரியுமா? ஆதம் அன்றைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாரு. அன்றைக்கு தான் அவர் சொர்க்கத்திலே நுழைந்தாரு. அன்றைக்கு தான் சொர்க்கத்திலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டுச்சு என்று அல்லாஹ் தஆலாவுடைய நமக்கு சொல்றாங்க. அப்ப முதல் மனித சமுதாயம் படைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த நாள் எந்த நாள்? வெள்ளிக்கிழமை, தலைமை நாள், நமக்கு சிறப்பாக்கி தந்த நாள். அதாவது நாம சிறப்புடைய சமூகம் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம சொர்க்கத்துக்கு அனுப்புறது வெள்ளிக்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம வெளியேற்றுறது வெள்ளிக்கிழமை, இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்க ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை, இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா அழிக்க போறான் ஒரு நாளைக்கு, அன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த உலகத்தை என்னைக்கு அழிக்க போறானோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வெள்ளிக்கிழமையில பயபக்தியோடு இருக்கணும். நாம எப்படி இருக்கும் போது எப்ப திருமுறா நமக்கு வருவோம்னு சொல்லி போட்டு அன்னையில ஆப்கானிஸ்தானோ நான் நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தான் ஒரு வெள்ளிக்கிழமை திடீரென்று ஒரு பூகம்பம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2800 பேர் மௌத்தாகி இருக்காங்க. 16 பள்ளிவாசல் சும்மா நடந்து கொண்டிருக்கும் போது நடந்திருக்கு. அவங்க அவ்வளவு பேரும் பூகம்பத்துல சுழிவாங்கப்பட்டு மௌத்தானாங்கிற செய்தியை நாங்க கிட்டத்துல பார்த்தோம். அவங்களுக்கு அன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? உலக அழிய போல நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கடைசி நேரத்துல அவங்களோட சந்தர்ப்பத்துல அவங்களோட உள்ளத்துல என்ன வந்திருக்கும்? இன்றைக்கு முடிஞ்சுகாத, இந்தியோட உலக அழியுது, வெள்ளிக்கிழமை புனித மழை நாள், இன்றைக்கு ஒன்று நடக்காதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம்.
வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய நல்ல நாள், நாங்க பள்ளிக்கு போறோம், ஒரு முறைகள் ஒன்று நடக்காத இருக்கிறோம். ஆனா வெள்ளிக்கிழமையில நாங்க இருக்கும் பொழுதுதான் நம்ம அல்லாஹ் ஒட்டுமொத்தமா இந்த உலக அழிக்க காத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வெள்ளிக்கிழமை பயபக்திக்குரிய ஒரு நாளாக நாம் ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த குத்துபாவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. பள்ளிவாசலுக்கு வார சம்பந்தமாக இஸ்லாம் சில ஒழுங்குகளை சொல்லுது. அதுல ஒன்று சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தன்னுடைய உள்ளத்துல தன்னுடைய இல்லத்துல வீட்டுல நல்ல முறையில உதவி செய்து விட்டு ஜும்மா தொழுகைக்கு வந்து ஜும்மா குத்துபாவை வாய் மூடி இருந்து கேட்கிறாரோ அவருக்கு அன்று முதல் அடுத்த ஜும்மா வரையிலும் அதற்கு மேலும் 3 நாட்கள் கூட்டி அல்லாஹ் தஆலா 10 நாட்கள் அவருடைய பிழைகளை பொறுக்கிறான். யார் குத்துபாவை கேட்கும் போது தரையிலே கிடக்கும் பொடிக்கற்களை இங்கும் அங்கும் புரட்டி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஜும்மாவுடைய நன்மை வீணாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதான் ஜும்மாக்கு வரும்பொழுது வீட்டிலேயே நாங்க பொதுவெடுத்துட்டு வரணும் என்று ஏன் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? பள்ளிவாசல்ல வந்து ஒது செய்யற அந்த டைம் கூட ஜும்மாவை கேட்கறதுக்கு எங்களுக்கு தடையாளிக்க கூடாது. பின்னால காரணம் சொல்றாங்க, பள்ளிக்கு வந்து வாய் மூடி குத்துபா கேட்கணும் சொல்லும் போது பொதுவா முன்னாடி ஏன் சொல்றாங்க தெரியுமா? சொல்றேன், பொது இருக்கிறதுல கூட நீங்க அங்க 10 நிமிஷம் சொல்லுவீங்க, பிந்தி வந்துட்டீங்கன்னா அங்க சொல்லுவீங்க. அது கூட வரக்கூடாது, பள்ளிக்குள்ள சீக்கிரமா வரணும் என்றதுக்காக வேண்டி தயாராகி வர ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லும் போது நமக்கு 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்குரிய உத்தரவாதத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராங்க. இன்றைக்கு பாருங்க, ஜும்மா கேட்கிற பிந்தி வாரம் கொத்துபா கேட்கணும்ன்றது வாய் மூடி கேட்கணும்ன்றது கட்டாய கடமை. எத்தனை பேர் கொத்துபாவை இன்றைக்கு வழங்க வாரம் அறவாசி வழங்கி அறவாசி கேட்டு போறாங்களா? தான் ஒரு 10 வராது. ஜும்மாக்கு வந்து பிந்தி வாராக்களுக்கு ஏதோ சும்மா ஒரு சம்பிரதாயமா வந்துட்டு போறீங்களே தவிர உங்களோட உள்ளத்துல ஒரு மனமாற்றமும் வராது. நீங்க ஒரு செய்தியை கூட வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. உங்களோட ஏன் தெரியுமா? நீங்க எதையுமே கேட்கலையே, எதையுமே கேட்காம உங்களை எப்படி மாற்றம் பாரு. அதால கேட்கிற விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தவறுகளே எல்லாரையும் ஒன்று கூட சொல்ல காரணம் கேட்கறதுக்காக தான், ஜும்மா கேட்கறதுக்கு. இன்னைக்கு பள்ளிக்கு தாமதமா வார, பள்ளிக்கு தாமதமா வந்துட்டு வசதியான இடம் பார்த்துக்கிட்டு அங்க சாஞ்சி இங்க சாஞ்சி இருக்கிற பள்ளிவாசலுக்கு நேரத்தோட வாரவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒட்டகத்தரத்து கொடுத்த நன்மை, மாட்டரத்து கொடுத்த நன்மை, ஆட்டரத்து கொடுத்த நன்மை என்று எல்லாமே ரசூலுல்லாஹ் முட்டையை கோழியை கொடுத்த நன்மைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு பிந்திக்கு வாரவனுக்கு மதிலும் கிடைக்காது, தூணும் கிடைக்காது, பேனும் கிடைக்காது, சோறும் கிடைக்காது. ஏன்? மத்தவங்க வந்து அந்த இடத்தை பிடிச்சிக்குவான். அப்ப சாதாரணமான உங்களுக்கு தூணே கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி மறுமையில ஒட்டகம் கிடைக்க போற நினைப்பாங்க சொல்றேன். அப்படி என்ன பிந்தி வாரம் ஏன் வரணும்? பிந்தி நாமளே கேட்க வேண்டிய கேள்வி. உங்களுக்கு கிழமையில ஒரு நாள் உங்களுக்கு நேரத்தோட வரலன்னா அப்படி என்ன பெரிய வேலையில நீங்க இருக்கீங்க? நான் கேட்கிறேன். இந்த ஊர்ல ஒரு போலீஸ்காரவங்க வர சொன்னா 10 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காலையில் கிளம்பிங்க. நீங்க ஒரு டிஐஜி, ஒரு கேவலம் ஒரு கிராம சேவர் ஜிஎஸ் வர சொன்னா அவங்க 8 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கு போயிருவீங்க. சும்மா போக மாட்டீங்க. அவனுக்கு என்ன கொடுக்கறதுக்கு சாப்பாடை தயாரிச்சுக்கிட்டு லஞ்சம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட போவீங்க. உங்களோட பள்ளிவாசலுக்கு வர சொன்ன அந்த கொண்டுகிட்டு வாங்க சொன்னா பள்ளிவாசலுக்கு சும்மாவுக்கு வரணும், அதை கட்டிக்கிட்டு வா இதை கட்டிக்கிட்டு வாங்க சொன்னா எந்த செலவும் இல்லாம சும்மா வாங்கி சொன்ன நம்ம வரலன்னா என்ன சொல்றோம்? நம்மளை போல நன்றி கேட்டாக்கள் யாரு? நம்மளை போல முட்டாள்கள் யாரு? இன்றைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவோ மோசமான சிந்தனைகள் எல்லாம் எவனுக்கு ரோஷம் இருக்கு? முஸ்லிம்கள் பள்ளியை உடைச்ச எவனுக்கு கோபம் இல்ல, ஒத்தனுக்கு கோபம் இல்ல. குர்ஆனை நிந்திக்கிறான் யாரு கோபம் இல்ல? மார்க்கத்தை பத்தி ஒரு மஸ்லிம் கிடையாது நமக்கு. ஆனா நம்ம ஆக்கிற கடையை உடைச்சானா, கடையை பத்த வச்சானா கொஞ்சம் அரசியல்வாதியும் கிளம்பி ஏண்டா உலகத்துக்காம உலகத்துல கிடைக்கிற அந்த கடையையும் ஊட்டையும் உடைச்சதுக்கு வர கோபம் பள்ளியை உடைக்கிறதுக்கும் குர்ஆனை நிந்திக்கிறதுக்கும் வருவதில்லையே. அவ்வளவுக்கு ஒரு சொர்ணம் கிட்ட மானம் கிட்ட ரோஷம் கிட்ட ஒரு மாட்டு ஜென்மங்களாக இந்த உலகத்தில் நாம வாங்கிக்கிட்டு ஈமான் இல்லாத காரணத்தை புரிஞ்சுக்குவோம். எங்களை இந்த செயல் போதுமே. பள்ளிவாசலுக்கு வார விஷயத்தை ஜும்மாக்கு வார விஷயத்தை சிந்துற நாங்க மத்த எதை செய்ய போறோம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ரொம்ப கவனமா இருக்கணும். பின் வழியில வந்து பின்னுக்கு நிற்கிறது காட்சி பள்ளிவாசல் வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பள்ளிவாசல் இருக்கிற அறவாசி பேர் இப்ப காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்? அங்க உங்களுக்கு வசதியான இடம், சொகுசான இடம், கூலான இடம் பார்த்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க. நல்லா உங்களுக்கு சும்மா தடாவுவான், செய்தான் தடாவ உங்களுக்கு நல்லா நிற்கிறவர். இந்த ஜும்மாவை கேட்கறதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஜும்மா நமக்கு பரலாக்கு. இப்ப புதுசா ஜும்மா ராத்திரி ஒன்று உண்டாக்கிருக்காங்க. ஜும்மா ராத்திரின்னா ஜுமியா ராத்திரி பேரு. ஜும்மான்ற சூழ்நிலை பகலில ஒன்று கூட வெள்ளிக்கிழமை ஜும்மா தான் சொன்னேன். இந்த தப்லீக் ஜமாத்துக்காரலாம் சேர்ந்து ஜுமியராத் போட்டு வெள்ளிக்கிழமை ராவ் ஒன்று ஆரம்பிச்சு ஜும்மா கொத்துபாக்கு கொடுக்காத முக்கியத்துவம் அதுக்கு கொடுப்பானுங்க.
சாப்பாடு கட்டிக்கிட்டு 6 மணி ரெடி ஆகிட்டு மாதிரி முந்தி போயிடுவான். எல்லாரும் உட்காந்து உரிய உரிய அந்த மசூரா இந்த மசூரா அது இதன்னு காய்ச்சி 2 மணிக்கு தூங்குவான். மரா 2:30 3:30 மணிக்கு வந்து தட்டி எழுப்புவான். அவன் மரா சுப சொல்லிட்டு மரா 6 மணிக்கு இப்படி நிதிரகெல்லாம் போவாங்க. காலையில ரோட்ல போவாங்க. போனா வீட்டை போய் அவனோட வேலையை பார்த்துட்டு எல்லாம் செஞ்சு போட்டு 11 மணிக்கு குளிப்பான். குளிச்சா உடம்புக்கு ஒரு ராகத்து வரும். பள்ளி வாசலுக்கு வருவான். பேன பாப்பான் உட்காருவான். அப்ப படுத்தானுண்டா இகாமத்து சின்னதான் எழுப்புவான் அவன். நிறைய பேர் நீங்க பாருங்க தப்லீக் ஜமாஅத்து சகோதரர்கள் போய் ஜும்மா பள்ளியில பாங்க அப்படியே தலைய குப்புற போட்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தப்லீக்கார ஒருத்தன் பயான் பண்ணானா இருந்தா கண்ணை முடிஞ்சு ஆடுபாடு இருப்பாங்க. செய்தான் எப்படி எல்லாம் அவங்களை இல்லாமக்கிறாங்க. அவர்களை பாருங்க நன்மை இலக்கை செய்யறதுக்கு ஜுமேராத்து ஒரு காரணமா இருக்குது. எவ்வளவு விது இல்லாத விதத்தை நாம் உருவாக்குற இருக்கிற ஒரு பருவம் ஒரு சுண்ணத்து இல்லாம போகும் நமக்கிட்ட. யார் உன்னை ஜும்மராத்தி போக சொன்னேன்? உன்னை ஜும்மா தாண்டா போக சொன்னேன். யார் ஜுமராத்தி பயம் கேட்க சொன்னேன்? குதுபா தான் உன்னை கேட்க சொன்னேன். நேர்மாற்றம் ரெண்டையும் இழக்கிறானுவல். அப்ப ஜும்மாவை இல்லாமக்கிற வேலையை எல்லா வகையும் செய்தான் பார்க்கிறான்னு நாம சர்வசாதாரணமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். செல்லதாரிசன் அடுத்த ஒழுக்கத்தை சொல்றாங்க. ஜும்மாவுடைய நன்மையை பத்தி சொல்லும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 5 கால தொழுகைகளும் 5 நேர தொழுகைகளும் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மாவும் ஒரு ரமலானிலிருந்து மறு ரமலான் வரையிலும் அவைகளுக்கு மத்தியில் உள்ள பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதுக்கு போதுமாக ஆக்கியிருக்கிறான். இந்த கிழமை குதுபா ஒருத்தன் வந்தா அடுத்த கிழமை ஜும்மா எப்ப வரும் 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 காத்து இந்த குதுபாவுக்கு வந்தா இடப்பட்ட ஒரு கிழமையில நாம செஞ்ச சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தானா மன்னிக்கிறான் செய்திய முஸ்லிம்ல பாக்குறோம். அரபியில சொல்ல நேரம் இல்ல விஷயங்களை சொல்லணும்னுக்கா. அதே போல சொல்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் மிம்பர்ல கூட நாங்கள் இருவரும் சிவமடத்தா சொல்றாங்க யகூலு அலா அவாதி அலா மிம்பர்ஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மிம்பர் நபி சொல்றதை நாங்க கேட்டோம். ஜும்மாவை விட்டு விடக்கூடியவர் சில கூட்டத்தாக விலகி கொள்ளட்டும். ஜும்மா விட்டு போட்டு ஒதுங்குறவங்க கவனமாதிக்கணும், அந்த செயலில் விலகிக்கொள்ளணும். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை உள்ளங்களே முத்திரையிட்டு விடுவான். பிறகு அவர்கள் பொதுபோக்கானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக்காட்டாங்க. அப்ப ஜும்மா விடுறதால வேற என்ன விஷயம்? பொதுபோக்கு என்ன? 5 நேர தொழுகை பத்தி கணக்கு இல்ல, மற்றதை பத்தி கணக்கு இல்ல, இப்படி ஒரு மாதிரி மாடு மாதிரி திரிவாங்க. அப்ப எல்லா நன்மை ஒட்டுமொத்தமா இழக்கிறதுக்கு ஜும்மா முக்கியமான காரணம் ஆகி அது செய்யறது முக்கியம், விட்டா குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உலகத்துல கம்பல்சா சட்டஞ்சின மார்க்கத்தில் நம்ம மார்க்கத்தை போல ஒரு மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதா ஜா அஹதுக்கும் ஜுமாதி ஃபல்யக்தசில், யாராவது உங்களில் ஒருவர் ஜும்மா நாள் வருமானால் அவர் அன்று குளித்துக் கொள்ளட்டும் சொல்றாங்க. மற்ற நாள்கள் மேற்கல்விகள் 6 நாள் சமாளித்தாலும் கிழமையில ஒரு நாளாவது கட்டாயம் குளிக்கணும் என்று மார்க்கம் சொல்லுது. அதனால நோய் உள்ளவங்க குளிக்கணும் கட்டாயம் கிடையாது. நோய் உள்ளவங்க வருத்தம் வரும் குளிச்சா தண்ணி குளிச்சு பயப்படுறவங்க குளிக்க தேவை. மற்றமுள்ள ஆக்கள் வேறு நாட்டத்தோட வேலை செய்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வரும்போது குளிச்சு அதாவது மனம் மூச்சு பள்ளியில வந்து அமர்ந்து கொண்டு நன்மையை பெற்றுக் கொள்ளணும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அது மட்டுமல்ல சகோதரர்களே, யாராவது ஒருவர் ஜும்மா நாள் உதவி செய்வாரானால் அது அவருக்கு போதுமானதாகும். ஆனால் அவர் குளித்துக் கொண்டார் என்றால் அது அவருக்கு சிறந்ததாகும் சொல்றாங்க. அப்ப உதவி செய்கிற மேற்கல்வி கொள்ற அது செஞ்சு வரலாம். குளிக்கிறது அவருக்கு சிறந்ததுன்னு சொல்லும் போது கிழமையில ஒரு நாள் கட்டாயம் குளிக்கணும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததாக ஜும்மாக்கு வார விஷயத்தை சொல்லும் போது ஜும்மா நாள் என்று யார் குளித்து பரிசுத்தமாக்கி எண்ணெய் தேய்த்து நறுமணம் மூசி பள்ளி வாயிலுக்கு சென்று இருவருக்கு இடையில் பிரிக்காமல் இடம் கிடைக்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டால், சுன்னத்தான காரியங்கள் செய்து கொண்டால் அவருக்கு எழுதப்பட்ட தொழுகைகளை தொழுதுவிட்டு பின்னர் இமாமின் குத்துபாவை அமைதியாக அமர்ந்து கேட்கிறாரோ அவருக்கு அன்று முதல் அடுத்த ஜும்மா வரையும் உள்ள பிழைகள் பொறுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நேரத்தோட சொன்ன ஹதீஸ்ல ஜும்மாவுக்கு வந்து கேட்காம எவனாவது பொடிக்கற்களை விளையாடினால் அவனுக்கு கூலிகள் சொல்றாங்க. பொடிக்கற்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இல்ல. பள்ளிவாசலுக்கு வானம் தெரியும், மணல்லாம் தொழுவாங்க. அப்ப மணல்ல சில நேரங்கள்ல கடல் மணல் தானே ஒரு காலத்துல கடலா இருந்து திடலாகிறது. அதுல சிப்பி முத்து அப்படியான ஏதாவது சாமான கிடக்கும், கல்லு மண்ணெல்லாம் கிடக்கும். இத கைய விளையாடி இருக்கு. சும்மாதான் கேட்கிறாங்க, குத்துமாதான் கேட்கிறாரு. ஆனா அந்த கல்லை வச்சு உருட்டிக்கிறாரு, கையில உருட்டிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஜும்மாவுடைய கூலி கிடைக்காது சொல்றாங்க. அன்றைக்கு நம்மளோட பள்ளிவாசல்ல நாம கல்லை வச்சு உருட்டல, ஆனா வேற வேற வேலைதான் செய்யும். இங்க இருந்துகிட்டே கடையில கணக்கு பார்ப்போம், இங்க இருந்துட்டே வேற எங்கேயாவது போகும் மூளை. நாளைக்கு என்ன ஆகும் பிரச்சனை யோசிப்போம். சிலாக்கள் போன கொண்டு வச்சு இருபடி SMS பண்ணி இருப்பான். சில பேர் தஸ்மீ செய்யறவன் பேரை டக்கு 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 அடிச்சு இருப்பான்.
அப்படியெல்லாம் ரெண்டு உள்ள அல்லாஹ் கொடுக்கல. நீ காதலையும் கேட்டு வாயாலையும் பண்ணி மனசாலையும் நினைக்கிறதுக்கு நீ மனுஷன், நமக்கு ஏதாவது ஒன்றுதான் செய்யலாம். அதனால நீங்க நான் கொத்துபாவதுக்குள்ள சுபஹானல்லாஹ்னு நீங்க சொன்னாலும் ஒரு நன்மை கிடையாது, பாவம் நம்ம. ஏன் பேச்சதான் நீங்க கேட்கணுமே தவிர நீங்க அமல் செய்யறதுக்கு உங்களுக்கு மார்க்கம் தரலண்டா போன வச்சுட்டு விளையாடுறது மற்ற விஷயங்களை ஈடுபடுறதெல்லாம் ஜும்மாவுடைய நன்மைகளை இல்லாமாக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை வழங்கிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தணும். சோர்களே, இந்த ஜும்மாவுடைய நாங்க பொதுவாக்காக்குறது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முதல்ல சில ஆட்களுக்கு ஜும்மாக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஆக்கள் பயம் பண்ணணும். அவரை பயம் போக தேவையில்லை, சிஞ்சி போனா போதும். இவர பயம் போக தேவையில்லை, அவர் என்ன சொல்லி அதை சொல்லுவார், இவரை ஏசுவார். இப்படி கொஞ்சம் பேரை கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. உங்களோட விருப்பம் யார விருப்புக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஜும்மான்றது. யார கொத்துபாவதுனாலும் அதை கேட்கறதுக்கு நேரத்துக்கு போகணும், இல்லைன்னா கூலி கிடையாதுன்னு சொல்றாங்க சொல்லலாம். அதே போல சொல்ல இன்னைக்கு ஜும்மா மோசமா போறதுக்கு முக்கியமான காரணம் மௌலவிமார்கள். அது நான் ஒத்துக்கொள்ள தான் வரும். ஏன்னா 5ஆம் வகுப்பு கேஸ் தான் கொத்துபா போறாங்க. இந்த 5ஆம் வகுப்பு படிச்சாக்கள் அரபு மதரசாவுல இப்ப உள்ள மதரசாக்கள் கொஞ்சம் தரம். ஆனா இன்றைக்கு ஒரு 50-40 வருஷத்துக்கு முந்தைய இந்த மதரசாக்கள்ல ஓதுற மாணவர்கள் மௌலவிமார்களுக்கு தரம் எப்படி தெரியுமா? 5ஆம் ஆண்டு பாஸ் பண்ணிருக்கு. 5ஆம் வகுப்பு படிச்சா போதும். 5ஆம் வகுப்பு படிச்சவனுக்கு தமிழர்ல தெரியா, வாசிக்க தெரியா, ஒண்ணும் தெரியா, அவன் ஓத போற ஓதிக்கிட்டு வந்து அவன் மௌலவியாகி வந்து பயம் பண்ணா அவனுக்கு என்ன தெரியும்? அவனோட பேசுறதுக்கு தமிழ் ஒரு மொழி தெரியுமா, நுணுக்கம் இருக்குமா? அது ஓரளவுக்கு சிலவன் பிரத்யேகமான கட்டிக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு தலைப்புக்குள்ள பேச தெரியாது. இன்றைக்கு மார்க்கெட்டை வெளியால படிச்ச பிள்ளைதான் வெளியால படிக்காங்க. ஏழோயில் படிக்கிற பிள்ளைகள் வெளியால சாதாரணமான கூலிக்காரன் கூட இன்றைக்கு ஒரு ஒரு மார்க்கெட்ல மூட்டை நூக்குறவர்த்தம் கூட தௌஹீதுல ஈடுபட்டதுக்கு கூட பெரிய அறிவாளியா இருக்கான். குர்ஆன் சுன்னா வந்துட்டேன்னா அறிவு தானே வந்துடும். அவன் எவ்வளவு வெளியால படிச்சுட்டு வந்து பள்ளிவாசல் உட்கார்ந்தா இவன் உளறான். பள்ளிவாசல் இமாம உளறான், குத்துபா உளறவன் என்னென்ன மூலம் உளறான். அப்ப எங்க வரும் அவங்களுக்கு? இந்த லூசண்ட கதையை கேட்கறத நாம வெளியே போயிருக்க முடியும், ஒரு வெளியே காட்சி நிற்பான். அப்ப ஜும்மாக்கள் மக்கள் கேட்காம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த பள்ளிவாசல் கட்டுற மெத்தட் இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க? இதுக்குள்ள ரெண்டா பிரிச்சு என்ன வேலையை வச்சு உங்களை வேலையை வச்சு வச்சா என்ன வழங்க போகுதுன்னு நான் கேட்கிறேன். பேசுறத கேட்கறது கண்ணால பாக்குறதோட எங்களை காதும் கேட்கக்குள்ள அது மனசுக்கு உள்ளதுக்கு இறங்கும். நீங்க பழைய பள்ளிவாசலாம் போய் பாருங்க, வெளிப்பள்ளி உள்பள்ளி என்று கட்டிருப்பான். உள்பள்ளி சின்னோடாதான் கட்டிருப்பாங்க, ஏதோ தொழுவுறதுக்கு. வெளிப்பள்ளி கந்திரி கொடுக்கறது, சோறாக்கி சோறு பரட்டி காய போடுறதுக்கு அவனை பெருசா கட்டிருப்பாங்க. இந்த உள்பள்ளிக்குள்ள யார் போவான்? வயசுல முதல் 5-6 பேரும் உள்பள்ளிக்குள்ள போவான். மற்றவெல்லாம் வாச வழியால இருப்பான். கண்ணு பார்க்காட்டி காது கேட்காட்டி கன்சன்ட்ரேஷன் வராது, ஒரு மனுஷனுக்கு கேட்க இயலாது. அப்ப அவன் நல்லா காத்து வர படுத்துருவான். அப்ப ஜும்மா படுக்கிறதுக்கு என்ன காரணம்? பள்ளிவாசல் நிர்வாக ஒழுங்கினமும் இமாம்களுடைய குத்துபாக்களும் பள்ளிவாசல் கட்டடங்கள் அமைக்கப்பட்ட விதங்கள் இதுவும் சமூகத்தில் முக்கியமான. இன்னைக்கு எவ்வளோ சிசிடிவி கேமராவோட கல்லணை பிடிக்காங்க. ஒரு மௌலவியை காட்டினாப்பா, அதை வச்சு ஒரு டிவியை போட்டு மேல் தட்டு கீழ் தட்டு 14 டிவியை போடும், எல்லாரும் கேட்பானுவோல், ஆளை பார்ப்பான், புரியும், அறிவோட போவான். மனுஷனுக்கு ஜும்மா வெறுக்கிறதுக்கு காரணமே அதான் சகோதரர்களே. இது இந்த நிர்வாகம் இதுல கவனம் ஆகிக்கணும். ரெண்டாவது இந்த ஒலி அமைப்பு இருக்கு இல்லையா, சவுண்ட் சிஸ்டம். சில பள்ளிகள்ல அவர் மௌலவி காய்க்கிறது அவர்கிட்ட உள்ளாங்க மட்டும். அவரே ஏற்கனவே ஒன்றுக்கு மேலான மாதிரி தான் வருவார், சட்டம் ஆயிரம் வராது. முன்வரிசை வேண்டி வருவாங்க. தூரத்திலிருந்து பார்க்கறது போய் வாய ஆடுறாம மட்டும்தான் தெரியும், ஒன்றும் பண்ணுங்க. அவர் பேசி முடியாது, நாங்க படுத்துருப்போம்னா அவன் படுத்துவோம். அப்ப இதே இந்த சவுண்ட் சிஸ்டத்தை எந்த பள்ளியா சொல்லலாம், தௌஹீது பள்ளிவாசல்கள் எல்லாம் மாற்றாதான்னு ஒரு அளவுக்கு சவுண்ட் சிஸ்டம் எல்லாம். மற்ற எவ்வளவு பெரிய பள்ளியை காட்டினாலும் கேவல சினிமா தியேட்டர், ஸ்டீரியோ போன சிஸ்டத்துக்கு அடிச்சு வச்சுக்கா. சினிமா தியேட்டர் எங்கட ஊர்ல எல்லாம் கிழக்கிழங்குல பெஸ்ட் தியேட்டர் தியேட்டர் உருவாக்கிட்டாங்க. 3D சிஸ்டமா, 3D எல்லாம் தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். அப்ப அப்படியெல்லாம் வெற்றி செய்யறான். கேவலம் பஸ்ல எவ்வளவு சின்ன எல்சிடி எல்இடி டிவி போட்டு ஒவ்வொரு பக்கத்துல பபல் பூட்டி பாட்டுகளையும் படத்தையும் தரமா கொண்டுட்டு போறான். பள்ளிவாசல் நடத்துறவங்களுக்கு கொத்துபா ஒழுங்காக்கிறதுக்கு ஒரு ஸ்பீக்கர், ஒழுங்கான ஸ்பீக்கர் உண்டு இல்லாமல் இந்த பள்ளிவாசல் எவ்வளவு பெரிய மோசம். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? காசை சேர்த்து வச்சு கணக்கு காட்டுவாங்க. எங்க ஆட்சி காலத்துல நாங்க இவ்வளவு சேர்த்து வச்சு உங்க காசு என்னத்துக்கு மக்கள் தார பள்ளி நிர்வாகம் பண்றதுக்கு கூட்டு தொட பூட்டு அதை வச்சு இதை வச்சு பள்ளியை பிரகாசமாவை. காபத்துள்ளாவில பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் அனாச்சாரம் பண்ணுவீங்க. காபாவில பூட்டிருக்கிற லைட்டு சவுண்ட் சிஸ்டம் முழு உலகத்துக்கு தலைமை போடும். அங்க பள்ளிவாசல் இருக்கிறதா உலோகமே கேவலப்படுத்துவாங்க. என்னடா முழு உலகத்துக்கு தலைமைப்படணும்னா பள்ளிவாசல் இருட்டுல ஓட்டுருக்காங்க. அங்க பூட்டிருக்கிற மணிக்கூருடைய சவுண்ட் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டருக்கு அடிக்குமா. அங்க உள்ள மணிக்கூர் அடிச்சா
அதுல வெளிச்சம், அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகமா. இதெல்லாம் டிசைன் பண்ணவ யாரு? சோனி கிடையாது, முஸ்லிம் கிடையாது. கிறிஸ்தவனும் பெரிய பெரிய படிப்பாளிகளும் வெளிநாட்டுக்காரன் செஞ்சு கொடுத்தான். முழு உலகத்திலையும் அல்லாஹ் அவன் பள்ளிக்கு அவன் வாங்குறான் அவனை வச்சு. இந்த உலகத்துல முஸ்லிம்கள் தான் முதல் தரமான சாப்பாடு சாப்பிடுறாங்க தெரியுமா சகோதரர்களே? முதல் தரமானதாக அணிவிக்கிற முஸ்லிமுக்காகத்தான் அல்லாஹ் அவ்வளவு பேரை கண்டுபிடிக்கிற மூலையை கொடுத்து கண்டுபிடிச்சு இவனை கூட்டுறான்னு வச்சான். சவுதிக்காரனுக்கு காசை கொடுத்துருக்காங்க. எவன் என்ன தெரிஞ்ச கொண்டாடா முதல்ல எனக்கு வேணும்ன்றான், வாங்குறான். என்ன வேணா கொடுத்தாலும் வாங்குறான். அப்ப வேலைக்காரனா வச்சிருக்கா உலகத்துல முஸ்லிம்களுக்கு மற்றவனை நினைச்சீங்க பெரிய கண்டுபிடிப்பாளர் ஆய்வாளர் விஞ்ஞானி என்றா அவரு கண்டுபிடிச்சு யாரு கொடுக்குற? முஸ்லிமுக்கு தான் முதல்ல கொடுக்குறேன். அப்படி இந்த ஈமானுக்கு எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கேன். நாம அதை அனுபவிக்காம இருக்கிறேன்டா அவ்வளவு முட்டாள்தனமா நினைச்சு பாருங்க சோழர்களே. அதாவது பள்ளிவாசல்கள் இதை கட்டாயம் இதுல கவனத்துல ஈடுபடணும். இன்னொரு விஷயம் இருக்குது, நேரங்கானா இந்த பள்ளிவாசல்கள்ல மதரசா ஸ்கூல்ல இங்கெல்லாம் பரஞ்சா கிடையாது. இந்த ஜும்மாக்களுக்கு ஸ்கூல்ல நேரத்தில் விட மாட்டாங்க. ஒரு முஸ்லிம் பிரதேசத்துல முஸ்லிம் பகுதிகளில் நினைச்சா பேசி கல்வி அமைச்சரோட பேசி அல்ல உயர் அதிகாரிகள் பேசி வெள்ளிக்கிழமையில 11 மணிக்கு விடலாம். அந்த 1 மணிக்கு தான் அடுத்த திங்கக்கிழமை பிடிச்சிக்கலாம். ஆனா முஸ்லிம் பாடசாலை அடிக்கும், பிரின்சிபல் முஸ்லீம் அடிப்பான், டீச்சர் முஸ்லீம் அடிப்பான். ஒருத்தருமே பள்ளியை நேரத்தில் விட மாட்டாங்க. ஸ்கூல்ல நேரத்தில் சட்டம் போட்டு தீப்பாங்க. அதே நேரம் ஒரு மினிஸ்டர் கக்குசு போவாரா இருந்தீங்களே அந்த பாடசாலைக்கு, அன்றைய காலையில 12 மணிக்கு கக்குசு போவா 9 மணிக்கு ஸ்கூல்ல விட்டுருவாங்க ஓடுறாங்க. அந்த அளவுக்கு தான் முஸ்லிம்கள் நிலப்பாடு. பிள்ளைகள் மாணவர்கள்ட்ட நிலைமையிலிருந்து மார்க்கம் போகணும் அவர்களே. மாணவர்கள் ஜாகிலியா கல்வியை படிக்கிறவங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலை கல்வி என்பது முஸ்லிம் விரோத சிந்தனை போக்க வளர்க்கக்கூடிய கல்வி முறை. இதை போராடி வெல்ல இயலாது, நாங்க மாற்றம் வீடு செய்ய இயலாது. எங்களுக்கு ஒரு மீடியா இல்ல, எங்களுக்கு ஒரு சூழல் இல்ல. அப்ப இருக்கிற கல்வியை படிக்கிற எங்களுக்கு இஸ்லாத்தை சேர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாம் இல்லாம படிக்கிற மாணவர்கள் செய்தானா தான் வருவான். அவன் டாக்டரா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி. டாக்டர் அவருடைய கூம்பா நான் கேட்கிறேன், அவருக்கு மூளைக்கு ஒரு தியரிய படிக்காது. படிச்சுட்டு உண்மையா படிச்சவரு அவர் உண்மையான அல்லாஹ்வுக்கு பயந்தாளாக 2 மணிக்கு வந்து தட்டி கேட்டாலும் மருந்து கொடுக்கணும். அவன் தான் டாக்டர், அல்லாஹ் படைச்சவர் இல்ல. இப்ப நேரம் இல்ல சோமராஜிக்கு புறவான திருப்பினா நீ என்னடா, நீ படிச்சவனுக்கும் ஒரு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏனென்றா லோகாயுத கல்வியை தான் உலகம் வழங்குது. இஸ்லாமிய கல்வியை இறையச்சத்தோட உள்ள கல்வியை டாக்டர்மார்கள் இன்ஜினியர்மார்கள் படிச்சாங்கன்னா அவங்களோட தரத்தோட வேலை செய்வான். இல்லாட்டி லஞ்சம் வாங்குவோம். ஒரு இன்ஜினியர் வேலை செய்வோம், ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் கட்டடத்தை லோக்கலா கட்டி கொடுத்து சீமந்த குறைய போட்டு காட்டினா முடிஞ்சல உளுந்து ஒரே 2000 மௌத்தா போகும். அப்ப நீ இன்ஜினியர் படிக்க என்ன பிரயோஜனம்? நீ 100 பேரை கொலை செஞ்சா நீ டாக்டர் என்ன பிரயோஜனம்? அப்ப இஸ்லாம் கலந்த கல்வியோட சேர்ந்த கல்வி முறை வரணும். அது இந்த நாடு உருவாக்க கஷ்டம். இருக்கிற சூழலையாவது இஸ்லாமிய பாடசாலைகளை இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கும் அனுப்பணும். அதுல முக்கியமா ஜும்மாவுக்கு மக்கள் அனுப்புறதுக்கு மாணவர்களும் அதாவது ஆசிரியர்மார்கள் பிரின்சிபல்மார்களும் அக்கறை இருக்கணும். அது ஜும்மாவில் பல தாக்கங்களை செலுத்தக்கூடிய என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்ட நல்லடியாராக மனைவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மா நாள்ல ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நேரம் இருக்கு, துவா செஞ்சா அது அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்காமல் இருப்பது கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது எந்த நேர மண்டலத்துல எந்த விதமான சரியான ஆதாரமும் கிடையாது. அதனால நீங்க ஜும்மா நாளையில கட்டாயம் ஒரு துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். இது எப்படி ஏற்றுக்கொள்ற எப்படி தெரியும்டா, நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீங்க ஒரு 24 ஜும்மாவை எடுத்துக்கீங்க. இந்த ஜும்மாவுல காலையில 6 இருந்து 7 மணி வரைக்கும் துவாவில் இருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை 7 இருந்து 8 மணி வரைக்கும். இப்படி ஒதுக்கி ஒரு 24 ஜும்மாவுக்குள்ள ஒரு மணிக்கான துவா செஞ்சு வந்தீங்கன்னா அந்த நேரம் வந்து மாட்டிக்கணும். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய சாதனையை சாதிக்கிறதாலும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டுட்டா உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிறத தடுக்கவே முடியாது என்பதை புரிஞ்சு கொண்டு அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட நேரத்தை நாங்க பயன்படுத்தக்கூடிய மக்களாக ஆகணும். அதே போல சொல்ல ஜும்மா நாள்ல மேலதிகமா செய்யக்கூடிய சில உபரியான நன்மை விஷயங்கள் இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொன்னா அல்லாஹ் தஆலா நம்ம பாவங்களை மன்னிச்சு நமக்கு நம்ம நன்மை பட்டவங்களை சேர்க்கிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து அவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் ஏற்பாடுகள் ஹதீஸ்கள் நிறைய விஷயம் இருக்கு. அதனால சுருக்கமா சொல்றேன், ரசூலுல்லாஹ்வோட வெள்ளிக்கிழமையில துஆ செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க. அதே போல சூரத்துல் கஹஃப்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவை வெள்ளிக்கிழமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஓத சொல்றாங்க. அதை ஓதுனா ஒரு வாரத்துக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்ற ஒரு ஹதீஸ்லையும், ஒரு வாரத்தோடு சேர்த்து 3 நாள் கூடி 10 நாள் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்ற ஒரு ஹதீஸ்ல வருகிறது. அதை வெள்ளிக்கிழமை செய்யுங்க. மற்றது யார் ஒருத்தன் இந்த சூரத்துல் கஹஃப்ல இருக்கக்கூடிய இந்த அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கிற முதல் 10 வசனங்களை யார் பாடமாக்குறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா
ஷைத்தானாகிய தஜ்ஜால்ல இருந்து குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தாரான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நாங்க நிச்சயம் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆகணும். அதே போல சொல்ல ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, பள்ளிக்கு வந்து தொழுது முடிச்சா பள்ளியிலே குந்திரி கிடக்கப்படாது. அதையும் நம்ம மார்க்கம் சொல்லுது. சிலவன் பள்ளி என்ன அன்னைக்கு பள்ளியே கதையன்னு கிடந்து கிடக்குற இப்படி பைலா குதியத்து ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தஹு மின் ஃபضலில்லா. நீங்க பள்ளிக்கு அழைக்கப்பட்டு தொழுதுட்டீங்கன்னா, அல்லாஹ்வை நினைவு கூறிட்டீங்கன்னா, நீங்க விரைவாக செல்லுங்க. ஃபந்தஷிரு வெளியேறி விரைவாக செல்லுங்கள். ஃபில் அர்தி பூமியில விழுந்து செல்லுங்கள். வப்தஹு மின் ஃபضலில்லா அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அப்ப மற்ற நாளையில இல்லாத உத்தரவாதம் ஜும்மா நாளையில கொத்துபாக்கு பிறகு இருக்கு. வியாபாரி மாதிரி அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வேணுமா, வியாபாரம் நடக்கணுமா, நேர தொழுகிறதையும் வாங்க சொன்னா கடையை மூடி தொழுகைக்கு போங்க. தொழுது முடிச்சீங்களா வெளியாரி செல்லுங்க உடனடியா. அல்லாஹ் அருள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, அதை நீங்க தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவாதம் தாரான். மற்ற நாளையில கூட இந்த உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் அருள் கிடைக்குமா கிடைக்காது. ஜும்மாவுக்கு புற உத்தரவாதம் தரப்படுகிறது. பள்ளிவாசலே கதியன்னு கிடக்கக்கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது. ஆனா நம்ம சமூகம் ஜும்மாவுக்குள்ளே அவளை இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது. ஜும்மா சம்பந்தப்பட்ட சட்டங்கள் நிறைய இருக்கு. அவளத்தை ஒரு ஜும்மாவோட சொல்லலாது. சுருக்கமா சொல்ற விஷயம் என்னடா, கிழமையில ஒரு நாள் கட்டாயம் நீங்க குறிச்ச நேரத்துக்கு முன்னாடி வரணும். வரையில நீங்க பிந்தி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடையாது. உங்களோட பேர் பட்டியல் இருக்காது. நீங்க 50 வருஷம் சொல்லுது போட்டு மறுமையில போயிட்டு பட்டியலை பார்க்கல நீங்க வந்ததா ஜும்மாக்கு வந்ததாக எழுதிருக்காது. ஆனா ஒவ்வொரு நாளும் போனோம் காத்துக்கிட்டு இருந்தா நின்று தான் பார்த்துட்டு கொத்துவாலாம் கேட்டு இருந்தோம். பேரே கிடையாது நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு. ஏன் நீங்க வர வேண்டிய டைம் கூட வரல. உலகத்துல அப்படித்தாங்க, உலகத்து காரியமே அப்படித்தானே கிட்டவர்களே. ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, 1000 பேருக்கு அனுமதி, முதல்ல வரவனுக்கு தான் சீட்டு என்று சொன்னா நீங்க 1002வது அப்படின்னா ஒரு உள்ள கொடுவான அவன் சொன்ன நேரம் போயிட்டு போறான்னு சொல்லிட்டு வெளியாது. அப்ப உலக காரியங்கள்ல ஒருத்தன் அப்படி இருந்தா மறுமையுடைய காரியங்கள் நாங்க எப்படி இருக்கணும், லூசு தினம் அளிக்கப்படாதவர்களே. கிழமையில ஒரு நாள் இதை நாங்க பயன்படுத்தி போறோம். இது நன்மையை பெற்றக்கூடியது, எங்களை உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. உபதேசம் கேட்கறதின் மூலமாக எங்களை உள்ளங்கள் பண்படும். நாம பண்படாக போறதுக்கு என்ன காரணம், உபதேசம் நமக்கு கிடைக்கிறல்ல. சின்ன ஒரு காலத்துல கிடைக்குது, இப்ப மாஷாலா கிடைக்குது. ஆனா நீங்க இதுக்கு பிறகு நீங்க தேடி புத்தகம் வாசிச்சு சீடி பார்த்து பயம் கட்டு மாநாட்டை கலந்துக்க எல்லாம் ஒரு நேரம் கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா கிழமையில ஒரு நாள் உங்களை அசம்பிளா சொல்ற நேரத்தோட வாங்குறாங்க. இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் உங்களை மெனக்கட்டுற பள்ளிவாசல் கிடையாது. கூட்டுதுவா ஓதி பாட்டு படிச்சு டான்ஸ் ஆடி ஜமாத்துல வந்து 2ஆம் கிளாஸ் பயம் நடந்து இந்த கூத்தல இங்கே கிடையாது. வந்தீங்கன்னா தொழுதீங்கன்னா போனீங்கன்னா உங்களை வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாம கொத்துபாக்களை பொறுத்த வரைக்கும் மற்ற பள்ளிவாசலை விட தரமான கொத்துபாக்கள் ஊதப்படுற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல். இதுக்கே நீங்க பிந்தி வந்தீங்கன்னா நாங்க மற்ற பள்ளிகளுக்கு போனா எங்க போறீங்க, எங்க கேட்க போறீங்க நீங்க? அப்ப குற்றவாளியா நிச்சயமா சத்தியமா குற்றவாளியா போகும். ஜும்மாவும் முஸ்லிம்களும் சொன்ன உலக பெரிய மாநாடு தவறுகளை இன்றைக்கு நினைச்சு பாருங்க. நான் திருப்பி வச்சு ஆரம்பத்துல இன்றைக்கு முழு உலகத்துல இந்த நேரத்துல எல்லாரும் பள்ளிக்கு இருக்காங்க. இப்படி உலகத்துல எந்த சமுதாயத்தை ஒன்று கூட்டணுமா, எந்த சமுதாயத்தை இந்த நேரத்தில் அவன் ஊர்ல ஒன்று கூட்டணுமா அவர்களை ஒன்று கூட்டினார். அப்படிப்பட்ட ஒன்று கூடக்கூடிய நாள் தான் ஜும்மா புரிஞ்சு கொண்டு அதை நன்மை வரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு நம்ம அனைவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை நட்பாக்கி தந்துள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.